ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 130. இந்த பகுதியில் 137வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 15வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 15. லோகாத்யக்ஷ சுராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷஸ்கிருதா கிருதக சதுராத்மா சதுர்வியூக சதுர்தம்ஷ சதுர்புஜக. திருநாமம் 137. ஓம் தர்மாத்யக்ஷாய நமக. தி மாஸ்டர் ஆஃப் தர்மா, அதாவது தர்மத்தின் தலைவர், தர்ம அதர்மங்களுக்கு தக்க பலன்களை அளிப்பவர் என்று பொருள். இதை ராமாயணத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். ராமனுக்கும் வாலிக்கும் போர் நடக்கிறது. ராமன் மறைந்திருந்து எய்த பானம் வாலியை தாக்கியது. வாலி சுருண்டு விழுந்தான். அவனை தாக்கிய கணையில் ராம என்ற நாமத்தை கண்டான் வாலி. அப்போது ராமனும் அங்கே வந்து தன் எதிரே நிற்பதையும் கண்டான். வாலி ராமனை பார்த்து, நீ இப்படி ஒரு செயலை செய்யலாமா? ரகுகுலத்துக்கு ஏற்ற செயலா இது? மறைந்திருந்து என்னை தாக்கிவிட்டாயே. எவனோ ஒருவன் உன் மனைவியை அபகரித்ததற்கு என்னை ஏன் பலியாக்கினாய்? உன் மனைவியை மீட்க வேண்டுமென்றால் அதற்காக எதற்காக சுக்ரீவனிடம் சென்றாய்? என்னிடம் வந்திருந்தால் நானே ராவணனை மாய்த்து உன் மனைவியை மீட்டு தந்திருப்பேனே. மனைவியை பறிகொடுத்ததால் புத்தி பேதலித்து போய் செய்வதறியாது எதையோ செய்துவிட்டாய் என்றெல்லாம் பலவாறு பேசினான் வாலி. இதையெல்லாம் கேட்டு லக்ஷ்மணன் சும்மா இருப்பாரா? அவர் குறுக்கிட்டு வாலிக்கு பதில் சொன்னார். என்ன சொன்னார் லக்ஷ்மணன்? அதை கம்பனின் பாடல் வரிகளில் பார்க்கலாமா? முன்பு நின் தம்பி வந்த சரண் புக முறையிலோயை தென்புலத்து உய்ப்பேன் என்று செப்பினேன். செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்றே என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்றெய்தது என்றான். அதாவது லக்ஷ்மணன் சொல்கிறார், வாலி, என் அண்ணன் ஏன் உன்னை மறைந்திருந்து தாக்கினார் தெரியுமா? முன்பு மாயாவி என்ற அரக்கனோடு நீர் போர் புரிகையில் இருவரும் ஒரு குகைக்குள் சென்று விட்டீர்கள். நீண்ட நேரம் ஆகியும் இருவரும் வெளியே வரவில்லை. பல நாட்கள் கழித்து மாயாவியின் ரத்தம் மட்டும் குகையின் வாயில் வழியே ஓடி வந்தது. அதை பார்த்து அது உன்னுடைய ரத்தம் என்று பயந்த சுக்ரீவன் மாயாவி உன்னை கொன்றுவிட்டதாக தவறாக புரிந்து கொண்டான். மாயாவியால் மற்ற வானரர்களுக்கும் ஆபத்து வந்துவிடப் போகிறதே என்று எண்ணி குகையின் வாயிலை ஒரு பாறையால் மூடிவிட்டு நாட்டிற்கு வந்தான். உன்னுடைய மரணத்தை எண்ணி மிகவும் கலங்கினான். ஆனால் மற்ற வானரர்கள் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய திட்டமிட்டார்கள். சரியாக அந்த சமயம் குகையிலிருந்து வெளிவந்த நீ சுக்ரீவன்தான் உன் பதவியை அபகரிக்க எண்ணுவதாக கருதி அவனை கொல்லப்போனாய். சுக்ரீவன் உன் கால்களில் விழுந்து சரணாகதி செய்தான். அப்போது அவன் செய்த சரணாகதியை நீ ஏற்றாயா? இல்லையே. சரணடைந்து சுக்ரீவனை கொல்லத்தானே பார்த்தாய். சரணம் என்று வந்தவனை ஏற்காதவனான உனக்கு என்றுமே அபயம் அளிக்கக்கூடாது என்று ராமன் முடிவெடுத்ததால் இப்படி நிகழ்ந்தது. ஒருவேளை ராமன் உன் முன்னே வந்து நின்றிருந்தால் நீ ராமனிடம் சரணாகதி செய்து பிழைத்து கொள்ள பார்ப்பாய். நீயோ உன்னிடம் சரணாகதி செய்தவனை ஏற்றுக்கொள்ளாதவன். அப்படிப்பட்ட நீ செய்யும் சரணாகதியை ராமன் எந்நாளும் ஏற்க மாட்டான். இறைவன் தன்மீது கருணை காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒவ்வொரு மனிதனும் சக மனிதர்களிடம்தான் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டாமா? சக மனிதனிடம் கருணை காட்டாத ஒருவன் இறைவன் தன்மீது கருணை காட்ட வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? மிகவும் சரி. அதனால்தான் ராமன்
சரணாகதி செய்யும் வாய்ப்பை கூட உனக்கு அளிக்காமல் மறைந்திருந்து உன்மேல் பானத்தை எய்தார் என்று சொன்னான் லக்ஷ்மணன். இப்படி மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும், அந்த செயலில் உள்ள தர்மம் அதர்மம் அனைத்தையும் திருமால் நன்கு கவனித்து வருகிறார். அந்தந்த செயலுக்கேற்றபடி அவர்களுக்கு பலனையும் தருகிறார். அதனால்தான் அவர் தர்மாத்யக்ஷ என்று அழைக்கப்படுகிறார். இந்த 137வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்கள் என்றும் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகாமல் இருக்கும்படி திருமால் காத்து அருள்வார். அடுத்தது நாமம் 138. ஓம் கிருதா கிருதாய நமக. இதை அடுத்த பகுதியில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் அருள் புரிகிறார் என்று பார்க்கலாம். ஹரி ஓம்.